ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மயிலை கடத்தின அந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் விஜயும் நம்ம மயிலை தேடி வந்தாச்சு. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாம் வச்சு ட்ராக் பண்ணி இந்த தினேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. தினேஷை அடி உத கொடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயிலோட பேகும் அங்கே தான் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு நம்பர் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நம்பர் தாங்க அந்த மயில் கூட இருக்கிறாங்க இல்லையா, அந்த நபரோட நம்பரு. அதுக்கு கால் பண்ணி இந்த நம்பர் யாருது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரை ட்ராக் பண்ணால் மயில் இருக்கிற இடம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மல்லி எல்லாமே கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மயிலை கடத்திட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம மயிலை பேசி நம்ம மயிலுக்கு நம்பிக்கை ஊட்டி நம்ம மயிலை அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட ஒய்ஃபும் நம்ம மயிலோட நகையை ஆசைப்பட்டு போட்டுட்டு இருக்காங்க. இவங்கள என்ன செய்யறது, இந்த மயிலை மயக்கம் அடைய செய்யறாங்க. ஒரு டைமும் மயக்கம் அடைய செஞ்சு அவங்கள ஒரு கார்ல கடத்துறாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்றது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி தாங்க. இந்த ராஜேஸ்வரி தாங்க இந்த மாதிரி எல்லாம் தகவல் சொல்லி இந்த ஆள் கிட்ட இந்த மாதிரி ஒரு பையனோட வருவா, அவளை உனக்கு நம்பிக்கை விட்ட மாதிரி நகையும் எடுத்துட்டு வரா, அந்த நம்பிக்கை விட்ட மாதிரி கொடுத்து அவளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கார்ல கடத்திட்டு போயிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் இது எல்லாமே செஞ்சது இந்த ராஜேஸ்வரி தாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் தெளிவா வந்துருதுங்க. நம்ம மல்லியும் விஜய் போலீஸ்க்கு எல்லாமே தகவல் சொல்லியாச்சு இல்லையா. இந்த நம்பரை ட்ராக் பண்ணி இந்த நம்பருக்கும் இந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த சமயத்துல தான் கார்ல கடத்துறத கவனிச்சுட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி பிடிச்சி அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம மயிலையும் நல்லபடியா மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்த நபரை அடி உத கொடுத்து யாரு மயிலை இப்படி கடத்த சொன்னதையும் கொஞ்சம் விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா உண்மை என்னன்றது தெரிய வரும். என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாமாங்க. நம்ம மயில் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பாங்களா, மறுபடியும் இந்த ஒரு தப்ப கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இப்பதான் அவங்களோட அக்கா அண்ணி எல்லாம் சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கா இருப்பாங்க. இதுக்குதான் பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கணும் அப்படின்றது அர்த்தங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.